என்னடி இப்போ முன்ன மாதிரி காலேஜுக்குலாம் வரவே மாட்டேங்கிற? உங்க அக்கா உன்னை காலேஜுக்கு அனுப்பாம இருக்க மாட்டாளே? நான் காலேஜுக்கு வராம இருக்குது எங்க அக்காவுக்கே தெரியாது. என்னடி சொல்ற? ஆமாண்டி, நான் ஒரு முக்கியமான குழப்பத்துக்கு பதில் தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் முன்ன மாதிரி காலேஜுக்கெல்லாம் வர முடிய மாட்டேங்குது. மருமமா என்னடி சொல்ற? ஆமாண்டி, நான் டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எனக்கே குழப்பத்துக்கு பதில் இன்னும் தெரியல. என்னால் அது வரைக்கும் கிளாஸுக்கு வர முடியாது. சரியா? செமினார் வரும்போது எனக்கு கால் பண்ணி சொல்லிடு. இல்லை கிளாஸில் வேறு என்னமோ மேடம் வந்து சொன்னாங்கன்னா நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி மறக்காமல் சொல்லிடு. சரியா? இந்த பாரடி ரூபி, மேடத்துக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு. என்கிட்ட அவங்க அப்பப்போ கேட்குறாங்க எதுக்கு ரூபி ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு. நான் ஏதோ பதிலை சொல்லி அந்த நேரத்தில் சமாளிச்சிடுறேன். ஆனால் எப்போதும் சமாளிக்க முடியாது, பார்த்துக்க. சரிடி, கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்டி. அது வரைக்கும் கொஞ்சம் சமாளியேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனால் மேடத்துக்கு ரொம்ப டவுட் வந்து உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? நீ வீட்டில் மாட்டிப்பல்ல. தாண்டி மொபைலை நான் வச்சிருக்கேன். மேடம் கால் பண்ணால் எங்கள் அம்மா நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அந்த மொபைல் இப்போ என்கிட்ட இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிக்கிடுவேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நான் தேடுற பதில் சீக்கிரமாக கிடச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதான் அந்த காலேஜ் ஒரு மாதத்தில் முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் உன்னோட வேலைலாம் பார்த்துக்கலாம்ல. அது வரைக்கும் காலேஜுக்கு வாயேண்டி. இல்லடி மீனா, இதுவே லேட்டு. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கை மீறி எல்லாமே நடந்துடும். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. வெயிட் பண்ணி பண்ண சொல்கிறத பார்த்தா ஆபத்தான விஷயத்தை தேடி போகிற போலையே. வேணாண்டி, உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடு. நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னடி பண்ண? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடி. எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் யார் மூலியமாக ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிக்காம நான் விட மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதில் என் உயிரே போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கான பதிலை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சே தீர்வேன் பாரு. என்னடி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ கொஞ்சம் நாளைக்கு சமாளிச்சிக்க. நான் வந்துடுவேன். சரியா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்துக்க. உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். எதுக்கும் உங்கள் அக்கா கிட்ட சொல்லிடு. அது சரிப்பட்டு வராதுடி. எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன் அப்புறம் அவ்வளோதான். எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டா. நான் பார்த்துக்கிறேன். நீ மட்டும் எங்கள் அக்கா கிட்ட எதுவும் வளராமல் இருந்துட்டா போதும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பார்த்துக்க. இவதானே? ஆமாண்டா, இவதான். இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதா? டா பொண்ணு, என்னையா கூப்பிட்டீங்க? என்னென்ன வேணும்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கூட வா. பேசணும்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஏன் என்கிட்ட பேசணும்? என்ன அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாதான் வந்து பேசுவியோ? ஒழுங்கா வா. ரூபி, என்னடி? யாரடி இது? அதான் தெரியல. நில்லு, யாருன்னு கேட்போம். இந்த பாருங்கனே, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. யாரும் தெரியாதவங்க கூப்பிட்டா எப்படி வந்து பேச முடியும்? அதெல்லாம் பேச முடியாது. இங்க நிக்காதீங்க, போங்க. பாரு, ஒழுங்கா கூப்பிடும் போதே வந்துரு. இல்ல உன் வாயை பொத்தி கையை கட்டி தூக்கிட்டு போயிருவோம், பாத்துக்க. யாரா நீங்க? எவ்வளவு திமிரு இருந்தா யா வாயை பொத்தி தூக்கிட்டு போன்னு சொல்லுவேன்? என்ன ஆள் தெரியாம பேசுறியோ? ஒழுங்கா ஓடிரு, செத்துருவே, பாத்துக்க. நாங்களே பெரிய ரவுடி போயிடுவோம், நீ என்னைய மறக்கலையோ? சுண்டக்கா, ஒழுங்கு மரியாதையா வந்துரு. யாரடா சுண்டக்கா? என்ன உன்னை பார்த்தாத கோமாளி மாதிரி இருக்கு. கோமாளி போயிடுவாடா, போங்கடாங்க. டேய், அவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காடா. இந்த பாருடா, எங்க மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. ஒழுங்கு மரியாதையா ஓடிருங்க சொல்லிட்டேன். எவனுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். இப்போ உன்னை தூக்கிட்டு போறேன், எவன் வந்து காப்பாத்துறான்னு பாப்போம். டே, தூக்குடா இவள. ரூபி, என்னடி சொல்றாளுவோ? நீ அமைதியா இருடி, நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்கடா, அமைதியா சொல்றதோட ஓடிருங்க. இல்ல பின் விளைவுகள் ரொம்ப மோசமா போயிடும். ஒழுங்கா ஓடி போயிருங்க. டேய், இவகிட்ட இந்த மாதிரி என்னடா பேச்சு? தூக்குடா அவள. மேல கைய வச்சா கைய வெட்டிடுவேன், பாத்துக்க. ரூபி, இப்போ யாரை விட்டுறான்னு பாப்போம். டேய், தூக்குடா அவள. சொன்னா கேளு, கிட்ட வராத. விடுடா மாமா. விடுடா. எந்த கொம்பை வரான்னு பாப்போம். சீக்கிரம் வர வளர்த்திட்டு. விடுடா ரூபி. யாரா நீங்க? மாமா, மாமா. விடுடா. விடுங்கடா அவளை. யாரா நீங்க? முடிக்கிட்டு வாடி. மாமா, மாமா. ரூபி, அவளை விடுங்கடா. ரூபி. மாமா, மாமா. விடுங்கடா. ஒழுங்கா சொல்றேன், என்ன கீழே இறக்கி விட்டுருங்க. எங்க மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய், உன்னை காப்பாத்த எவன் வரான்னு பாக்குறேன்டி. டேய், அவ வாய மூடுறா. ஒழுங்கு மரியாதையா விட்டுருங்க. நான் இப்பவும் சொல்றேன், என்ன விட்டுட்டீங்கன்னா உயிர் பழச்சிங்க. இல்ல யாரடி மிரட்டுற? கொம்பே வரான்னு நானும் பாக்குறோம். அந்த கொம்பனுக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கடா, எங்க மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. இருந்த இடமே இல்லாம அழிச்சிருவாரு. ஒழுங்கா விட்டுருங்க. அவகிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவ வாயிலே போடுற அவனு. ஒழுங்கு மரியாதையா விட்டுருங்க சொல்லிட்டேன்.
யார் வந்தா உன்னை காப்பாற்ற முடியாது இன்னைக்கு. ஏ அவளை போடுறா ஃபர்ஸ்ட். டேய் அங்க பாருங்கடா, சிங்கம் தலை இறங்கிருச்சு. மௌனோல அன்னைக்கு செத்திங்கடா நீங்க. ஏ அவனை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இவளை போடுவேன்டா. போங்கடா, நீங்க முதல்ல திரும்பி வரீங்களான்னு பாப்போம். மாமா ஏ வாடா, அவனை தீத்து கட்டுவோம் ஃபர்ஸ்ட். ஏ யார் வீட்டு பொண்ணு மேல கைய வைக்கிறீங்க? வகுந்துருவேன். ஏ போட்டு தள்ளுடா, இவங்கிட்ட என்னடா பேச்சு? இதத்தான் எதிர்பார்த்தேன். வாங்கடா. டேய் ஓ டே சீக்கிரம் வாடா, டைம் இல்ல. ஓ இனிமேலும் உங்களை எங்கேயாச்சும் பார்த்தேன் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஓடுங்கடா. ஐ மாமா, மாமா இன்னும் ரெண்டு போடுங்க. டேய் டேய் நில்லுங்கடா, இன்னும் ரெண்டு வாங்கிட்டு போங்க. என்ன ரூபி, உனக்கு என்னமா அடிபட்டுச்சா? அதெல்லாம் இல்ல மாமா, அதான் நீ கரெக்டான டைம்க்கு வந்துட்டியே. ஆமா, இவனு யாரு? எதுக்கு உன்னை கடத்த வந்தானுவா? தெரியல மாமா, நான் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இவனு தான் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னானுவோ. நான் வர மாட்டேன்னு சொன்னதும் என் வாயை பத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவனுல உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது மாமா. தெரியாதா? எதுக்கு உன்னை கடத்த வந்தானுவா? சரி சரி, அடியங்கும் படிச்சு உனக்கு. அதான் நீ வந்தல மாமா, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. அதான் இவனோட பஸ் ஸ்டாப்ல வச்சு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டானுவோ. நான் மாமா மாமான்னு கத்திக்கிட்டே இருந்தேன். பத்தியா கரெக்டா வந்துட்டேன். என்ன மாமா மாமா சத்தம் கொடுத்த? ஆமா மாமா, நீ என்ன காப்பாத்த வருவேன்னு தெரியும், அதனாலதான் நான் மாமா மாமான்னு கத்துனேன். உனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஒருவேளை நான் வராம போயிருந்தேன்னா? அதெல்லாம் நீ கரெக்டா வந்துருவேன்னு தெரியும் மாமா. என் மாமா பத்தி எனக்கு தெரியாது, நான் அதனாலதான் மாமா மாமான்னு கத்துனேன். இவனோட சொன்ன கேட்கவே இல்ல. பத்தியா மாமா எப்படி அடி வாங்கிட்டு வர்றாங்கன்னு? என் மேல என்ன பாசமா இருக்கா குழந்தை. ஆமா ஆமா, சரி, இனிமேல் உனக்கு என்ன ஒண்ணுனாலும் நான் வந்துருவேன், சரியா? எனக்கு தெரியும் மாமா, எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், கரெக்டா வந்துருவேன்னு. பத்தியா கரெக்டா வந்துட்டேன். சரி சரி. அப்புறம் இங்க நடந்ததெல்லாம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா பயப்படுவாங்க, சரியா? சரி மாமா, நான் சொல்ல மாட்டேன். வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். இல்ல மாமா, நான் காலேஜுக்கு போறேன். யாருக்கெல்லாம் நிறைய நாள் லீவு. இப்ப போலன்னா மேடம் திட்டுவாங்க. அப்போ நான் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? ஐ என் கூட காலேஜுக்கு வரியா? சரி மாமா வா போலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். உன்னை கூட்டு வர சொன்னாலும் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் காமிக்கணும். வா மாமா. என்ன சந்தோஷப்படுறா. சரி, வா போலாம். ஐ ஜாலி. வா மாமா வா. உண்மையிலே குழந்தைதான் இவ. இந்த வீரா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நான் இருப்பேன் கடைசி வரைக்கும். என்னாச்சுடா, திடீர்னு ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க? உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும், அதுதான் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டேன். என்னடா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா எனக்கு இல்ல, நிலாவோட தங்கச்சிக்கு தான். ஏன், என்ன அவளுக்கு என்ன பிரச்சனை? யாரோ ரெண்டு பொறுக்கி போயிடுவா. காலேஜ் போகும்போது அவளை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் அந்த வழியா வரப்போய் சரியா போச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். கடத்த முயற்சி பண்ணாங்களா? எதுக்கு? இப்ப அவ எங்க இருக்கா? அவளை நான் காப்பாத்தி சேஃபா கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டேன். இருந்தாலும் அது யார் என்னன்னு எனக்கு தெரியல. நான் விசாரிச்சா நீங்க என் மேல கோவப்படுவீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பொம்பளை பிள்ளை வேற, வெளியில தெரியாம கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு என்னன்னு பாருங்க. என்னடா சொல்ற? அந்த பிள்ளைய யார் கடத்த போறா? தெரியல, இவங்க சாதாரணமா இவளை கடத்த முயற்சி பண்ணாங்களா, இல்ல உண்மையிலேயே இவங்க கடத்தல் கும்பல எதுவும் சேர்ந்தவங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் விசாரிக்கிறதா இருந்தா உடனே விசாரிச்சிருவேன். ஆனா நீங்க விட மாட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். சரி சரி விடு, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் புரியுதுடா. நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு யாரையாச்சும் ஸ்டேஷன்ல இருந்து காவலுக்கு போக சொல்றேன். இல்லக்கா, நானே இன்னைக்கு நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு காவலுக்கு இருக்கேனே. எதுக்குடா? நான் தான் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் அனுப்புறேனே. இல்லக்கா, போறவங்க எப்படி அங்க பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது. நான் கொஞ்ச நேரம் கண்மொழிச்சு பாத்துக்கிடுவேன், அதுக்குதான். கள்ளப்பைய, இப்போ அவனுக்கு அவளை பார்க்க போகணும். சரி, நீ இவ்வளோ சொல்ற, கொஞ்சம் கவனமா இரு சரியா? எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் கால் பண்றேன். நீங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருங்க, சரிங்களா? நான் இப்பவே போறேன். டேய் டேய், நைட் ஆவ, இன்னும் நேரம் கிடக்கு, புரியுதா? போய்க்கலாம், போ, அவசரப்படாத. ஐயோ அசிங்கப்பட்டுமே. இல்லக்கா, இருட்டு கொஞ்ச நேரம் தானே இருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்கும், அதுக்குதான் சொன்னேன். சரிக்கா, நீ அம்மா கிட்ட சொல்லிடு, நான் போயிட்டு வரேன். சரி சரி, பார்த்து போ, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. ஓகேக்கா. கள்ளப்பைய, என்ன ஓட்ட ஓடுறான் பாரு.
கிட்ட பேசணும் போல இருக்கே. மாமா தூங்கி இருக்குமோ? ஒரு மெசேஜ் போட்டு பார்ப்போம். என்ன அனுப்பலாம்? ஐ லவ் யூ மாமான்னு அனுப்புவோம். ஐ லவ் யூ மாமா. அனுப்பியாச்சு. என்ன உடனே மெசேஜ் வந்துட்டு? என்ன அனுப்பியிருக்கு மாமா? ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. முடிச்சுதான் இருக்கு மாமா. நீ இன்னும் தூங்கலையா மாமா? இப்போ என்ன வந்திருக்கு? என் பொண்டாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி தூங்குவேன்? ஐயோ, பேசாம மாமாக்கு கால் பண்ணி பேசிடுவோம். மாமா கால் பண்ணுது. மாமா சொல்லுடி பொண்டாட்டி, இன்னும் தூங்கலையா நீ? தூக்கமே வரல மாமா. உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீ பண்ணிட்ட. நீ நினைச்சல, அதான் நான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன். இதான் எப்படி மாமா? நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. அதுவும் இல்லடி, நீ என்னோட உசுறு இல்ல, அதான் நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஐயோ மாமா, இப்படி பேசி பேசியே எல்லாரையும் மயக்கிடுவே நீ. ஏய், நான் யாரையும் மயக்க வேணாண்டி, என் பொண்டாட்டியை மட்டும் மயக்கனா போதும். எனக்கு நீ ஒருத்தி போதும்பா. ஆசைதான். ஏச்சா, எனக்கு எந்த ஆசையும் இல்ல. இப்படி என் பொண்டாட்டி கூட பக்கத்திலேயே இருக்கணும். அவளோட குரலை கேட்டுட்டு, அவளை பார்த்துக்கிட்டு, அவளை காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது போதும். போ மாமா. நீ இன்னும் தூங்கலையா மாமா? இல்ல, தூங்கல. ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு தூங்குவேன். வேலையா இருக்கியோ? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஏய், அடிச்சனா? நான் என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. நீ என்ன நினைச்சிட்டேனா நான் உன்கிட்ட பேசிட்டு தான் அந்த வேலையை பார்க்க போவேன். இல்லைன்னா எனக்கு அந்த வேலை பார்க்கணும்னே தோணாது. அப்படியா? ஆமாண்டி, என் செல்ல பொண்டாட்டி. ரொம்ப கொஞ்சாதீங்க, போதும். பொறுக்காதே. நீ என்ன கொஞ்சம் மாட்ட, நான் கொஞ்ச நாளும் போதும் போதும்னு சொல்லு. அது எப்படி மாமா போதும்னு சொல்லுவேன்? நீ எப்போதும் எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதான் பிடிக்கும். அக்கா! ஐயோ ரூபி, மாமா ரூபி வந்துட்டா. நான் உங்ககிட்ட காலையில பேசுறேன். ஓகேடி என் பொண்டாட்டி. சரி, நீ தூங்கு, முடிச்சிருக்காத. நான் மாமா இப்ப வேலையை முடிச்சிட்டு தூங்கிடுவேன். சரியா? காலையில பார்ப்போம். ஓகேடா என் அழகு மாமா. ஏதாச்சும் கொடுத்துட்டு வைக்கிறது. அடி வாங்கிடுவோம் மாமா. ரூபி வந்துட்டா, நான் வைக்கிறேன். ஏய் வைக்காதடி. ஏய் முட்டை கண்ணி. ஐயோ ஐயோ, மாமா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. ஏக்கா, என்னடி யார்கிட்டக்கா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த? எதுக்கு கேட்குற? சும்மாதாக்கா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? எல்லாம் வேண்டப்பட்டவங்ககிட்ட தான். மாமா கிட்டயாக்கா? அதான் தெரியுதுல்ல டி, அப்புறம் என்ன? மாமா என்ன தூங்கிருக்க மாட்டாங்களே? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமாட்ட பேசினேனே. பேசுனியா? என்ன பேசுன? நீ என்ன பேசுனியா? அதான் நானும் பேசினேன். நான் பேசுனது நீ பேசுனியா? என்னடி சொல்ற? நீ என்ன கேட்டிருப்ப? மாமாட்ட சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு தானே கேட்டிருப்ப. அதைத்தான் நான் கேட்டேன். இதா? ஆமா ஆமா, அதான் மாமா கிட்ட சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்டேன். என்னக்கா பேச்சு தடுமாறுது? வேற ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா பேசணும் போல தோணுச்சு, அதான் 2 வார்த்தை பேசிட்டு வச்சேன். மாமா தூங்க போறாங்க, அது வேலையை முடிச்சுட்டு தூங்க நேரம் ஆகும். ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் மாமாட்ட எனி டைம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஃபோன்ல. பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாக்கா, இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமாட்ட பேசிட்டு தான் வரேன். பேசிட்டு வரியா? ஃபோன் என்கிட்ட இருக்கு, நீ எப்படி பேசுன? ஃபோன் இல்லக்கா, நேர்ல தான். எங்க? எப்போ? இப்பதாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னடி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? நான் இப்பதான் மெசேஜ் பண்ண வீட்ல இருக்கேன்னு சொன்னாங்க. எங்கடி இருக்காங்க? நம்ம வீட்டுக்கு பின்னாடி. உனக்கு தெரியாதோ? ஐயோ, நான் தான் உளறிட்டேனா? ஏய், ஒழுங்கா சொல்றி. போய் சொன்ன வாய் உடைச்சிரும் பத்துக்க. ஐயோ அக்கா, அது ஒண்ணும் இல்ல. மாமா வீட்ல தான் இருக்கு. ஏய், ஒழுங்கா சொல்லுடி. எங்கடி உங்க மாமாவ? வீட்டு பின்னாடி நிக்காரு. அதுக்கா, அது வந்து ஐயோ, மாமா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் வளரிட்டேனே. இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஆமாக்கா, மாமா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. அங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடியா? எதுக்கு? நைட்டுக்கு நம்மளுக்கு பாதுகாப்புக்காக மாமா நிற்கிக்கா. பாதுகாப்புக்கா? என்னடி சொல்ற? ஒழுங்கா தெளிவா சொல்லுடி எல்லாத்தையும். அது ஒன்றும் இல்லைக்கா,
காலைல காலேஜுக்கு போகும்போது 2 பொறுக்கி பசங்க என்னை காரில் கடத்திட்டு போனாங்க. அப்போ மாமா தான் வந்து என்னை காப்பாத்துனுச்சு. என்னடி சொல்ற? யாரு எதுக்கு உன்னை கடத்தினாங்க? அது தெரியலக்கா. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா அதோட என் வாயை பற்றி என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் மாமா மாமான்னு கத்துனேனா அப்போ திடீர்னு மாமா வந்து நின்னுச்சு பாரு காருக்கு எய்த்தாக்கல. சரியான ஃபைட்டு, அதை நீ பார்க்கணுமே. ஐயோ அந்த அடி உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா சமத்தியான அடி போட்டு வெளுன்னு வெளுத்துட்டுல. என்னடி சண்டை போட்டாங்களா? ஐயோ ஐயோ மாமாக்கெல்லாம் எதுவும் அவளுக்கா என்னை கடத்திட்டு போனானுவல அவனை தான் அவனோட போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு மாமா. மாமா அடிச்சு அடியில ஓடியே போயிட்டாங்கன்னா பாத்துக்க. என்னடி என்னலாமோ சொல்ற? யாரடி உன்னை கடத்த வந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. மாமா தான் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னிச்சு. அதான் நான் எதுவும் சொல்லிக்கல. ஆனால் உன்கிட்ட மாமா சொல்லியிருக்குன்னு நினச்சேன். வேலை நீ பயப்படுவேன்னு நினச்சிக்கிட்டு எதுவும் சொல்லாமல் இருந்துச்சான்னு தெரியல. நீ மாமா மேலெலாம் கோவப்படாத. நான் ஏன்டி உங்கள் மாமா மேலே கோவப்பட போகிறேன்? உங்கள் மாமா என்ன பண்ணாலும் ஏதாச்சும் காரணம் இருக்கும். உண்மைக்குமே நான் பயந்துருவேன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் மாமாக்கு என்னமோ அடிபட்டுச்சோ? அக்கா மாமாக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோக்கா அடி வாங்கினவனு தான் இருக்கானுவல என்னன்னு தெரியல. மாமா ஃபைட் பண்ணும்போது நீ பார்க்கணுமே, செம்ம மாசா இருந்துச்சு. ஐயோ 1000 கண்ணு வேணும் அதை பார்க்க. போட்டு அட்டின்னு போட்டு அடிச்சு பறந்து அடிச்சுச்சாக்கோ மாமா. ஐயோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே விசிலா சிரிப்பா கையை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு சிரிச்சேன்னா பார்த்துக்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு சண்டை. ஃபைட்டை நீ மிஸ் பண்ணிட்டக்கா. சரியான ஃபைட்டு. மாமா இப்படிலாம் சண்டை போடுவாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை பார்த்துக்க. இந்த பாருடி என்னை வெறுப்பேத்தாத பார்த்துக்க. அதான் நீ பார்த்துட்டல அப்புறம் என்ன? ஆமாக்கா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பத்தியா? எனக்கு தான் கிடைச்சிருக்கு. செம்ம ஃபைட்டு. ஏய் போயிடு பார்த்துக்க. உங்கள் மாமாவை பார்க்கணும் போல இருக்குடி. பின்னாடியே நிற்கிறா? ஆமாக்கா வீட்டு பின்னாடி தான் நிற்கி. காலையில் தான் போகும். வேணா நீ என்ன போய் பார்த்துட்டு வாங்க. நானா? அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு தோலை உரிச்சிருவாங்க. வேண்டாம். அப்போ தூங்கு. ஏய் அக்கா லவ் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் எடுக்கணும்க்கா. அப்போ தான் அந்த லவ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்படி நீ எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தனா ஒன்றும் பண்ண முடியாது. ஓ அனுபவம் போல. பாய் கொடுத்து நானே மாட்டிப்பேன் போலயே. இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உனக்கு சொன்னேன் நீ மாமா போய் பார்க்க போகணுன்னா போ. அம்மா தானே நான் சமாளிச்சுக்கிறேன். நீனா போய் பார்த்து பேசிட்டு வா. சரி இல்லட்டி பார்த்துக்க. இந்த பாருக்கா நீ போய் பார்க்கறதா இருந்தா பாரு, இல்லைன்னா தூங்கு. எனக்கு தூக்கம் வருதுப்பா. என்னமா தூக்கமா வருது. சரி நவரு. ரொம்ப ஓவரா தான் பண்றா. ஏய் அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேனே. போ வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கும் மாமா. போய் பார்த்துட்டு வா. நீ சமாளிச்சிருவல்ல. ஐயோ போய் தொலைக்கா. போறேன்டி. ஐயோ இவள அங்க என்னன்னா எங்க மாமா 10 பேரை சும்மா புரட்டி அடிக்கி. இவ என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா. நல்ல ஜோடி பொருத்தம். என்னன்னா இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்க போறானோ. நிலா நிலா என்னாச்சு? போ மாமா உன்கிட்ட நான் பேச மாட்டேன். பேச மாட்டியா? பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டி வந்து நிக்கிற? அது நிப்பேன். பேச மாட்டேன். போ நான் உன் மேல கோவமா இருக்கேன். என் செல்லத்துக்கு என்ன கோவம்? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லடி. நீ பயப்படுவேன்னு தான் நான் எதுவும் சொல்லிக்கல. நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்கிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டியா? இந்த பாருடி உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அந்த முயற்சி கையில எடுத்தேன். அப்புறம் நீ தான் கத்துக்க பத்துக்க. போ மாமா நீ என்ன சொன்னாலும் சரி. அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்ற? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் தான் சொல்றேன் நடி. நீ பயப்படுவேன்னு தான் சொல்லல. ஆமா இப்ப யார் உன்கிட்ட இதை சொன்னா? அந்த சிலுவன்டா? ஆமா அவளா சொல்லல. நீ என்கிட்ட சொல்லிருப்பியோன்னு நினைச்சு. அவன் வளரிட்டா அதானே? ஆமா. அது என்னடி அக்கா தங்கச்சி ஒரே மாதிரியே இருக்கிறீங்க? ஒரே மாதிரியானா? ஆமா நான் எதை செய்யாதன்னு சொல்றேனோ அதைத்தான் நீ மும்முரமா போய் செய்வ. எதை சொல்லாதன்னு சொல்றேனோ அதைத்தான் அவன் ஃபர்ஸ்ட் போய் சொல்லுவா. ஐயோ உங்க 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு. மாமா நான் உன் மேல கோவமா இருக்கேன் பாத்துக்க. என்னடி பாக்குற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ தானடி கோவமா இருக்க. என்ன அதான் உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதான் உங்க ஊர்ல சமாதானமா? நான் இப்படி தாண்டி சமாதானம் பண்ணுவேன். உனக்கு தெரியாதோ? ஐயோ மாமா என்னடி கோவமா போயிட்டா? கொன்றும் பாத்துக்க. கையெடு மாமா. ஏய் என் பொண்டாடி கோவமா இருக்கா. அந்த கோவத்தை புருஷன் நான் தானடி சரி பண்ணணும். அதான் உன் கோவத்தை நான் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி.
ஐயோ உன்ன கடிச்சிடும் பத்துக்க கையெடு மாமா. ஐயோ இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். கடி கடி. எங்க கடிக்க போற? ஐயோ கையை கடிச்சிருவேன் சொல்லிட்டேன். கையை எடு மாமா. ஐயா நீ கோவமா இருக்கிய. நான் கையெடுத்தா எப்படி உன் கோவம் போகும்? நான் கோவமா இல்ல, என் கோவம்லாம் போயிட்டு. சரி கோவம் போனா என்ன? உன் கை ரொம்ப நேரமா வலிக்கு, பரவாயில்ல அங்கேயே இருக்கட்டும். மாமா ஆரம்பிச்சிட்டியா? அது என்னமோ தெரியலடி, உன்னை பார்த்தாலே இப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. என்னமோ பண்ணு. சரிடி, இது என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நைட்டு தூங்குவியோ? இல்லையே, நான் நைட்டி போட்டு தான் தூங்குவேன். அப்புறம் எதுக்குடி இந்த நேரத்துல புடவை கட்டிட்டு வந்திருக்க? அது அது ஒன்றும் இல்லை மாமா, உனக்கு புடவை கட்டினா பிடிக்கும்ல, அதான் புடவை கட்டிட்டு வந்தேன். ஐயோ என் செல்லம், பேசும்போது எப்படி இருக்கு, கிளியாட்டா இருக்குது. இந்த மாமாவுக்கு பிடிக்கணும் கட்டிட்டு வந்த, அது இந்த நைட்டுல இப்படிலாம் நீ நின்னா நான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதானே கட்டிட்டு வந்த. அப்பதான் அந்த மாமா ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு. நான் அதுக்கெல்லாம் உனக்கு கட்டிட்டு வரல. இல்லடி, உனக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி புடவை கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் பொண்டாட்டியை விட்டு தள்ளியே போக மாட்டேன்னு தெரிஞ்சுதான் கட்டிட்டு வந்திருக்கா. அப்புறம் நான் கையை வச்சதும் ஏன் கையை வச்சிருக்கேன்னு கேட்குற? சரியான ஆளுடி முட்டுகனி, பரவாயில்ல. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உன்னை பார்க்க வந்தேனே, அதான் புடவை கட்டிட்டு வரலாமேன்னு. வேற எதுவும் இல்லை. எதுவும் இல்ல? இல்லை. அப்போ ஏதோ இருக்கு. அம்மா உங்க வீட்டுல உங்க அம்மா இல்ல? இருக்காங்களே. அப்புறம் எப்படி வந்த? நீ வரமாட்டியே, சரியான பயந்தாங்கொழியாச்சே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரூபி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா, அதான் வந்தேன். அதானே பார்த்தேன், உனக்கு ஏது இவ்வளவு தைரியம்னு. அதெல்லாம் என் ரூபி செல்லத்துக்கு இருக்கும். அவ என்ன மாதிரி? போ மாமா. ஆமாடி, அவ என்ன மாதிரி தைரியமான ஆளு. நீ இருக்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. உன்னெல்லாம் வச்சு நான் என்னன்னு குடும்பம் நடத்த போறனோ. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் என் கூட நீங்க குடும்பம் நடத்த வேணாம். ஏய் நான் சும்மா சொன்னேன்டி, அழுதுறாத. அதெல்லாம் இல்ல, என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி வருமா? நீ இப்படி இருக்கிறதாண்டி எனக்கு பிடிக்கும். போ மாமா, நான் பேச மாட்டேன் உன்கிட்ட. பேசலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசுறேன். என்ன மாமா ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு பயமா இருக்கோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் இங்கேயே நிற்கிற? வீட்டுக்குள்ளலாம் வேணாண்டி, அது நல்லா இருக்காது. என்னாச்சு மாமா? அது ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு ரூபியா பஸ் ஸ்டாப்ல 2 பேர் கடத்த முயற்சி பண்ணாங்களே, அவங்க திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது? வீட்டில் ஆம்பளையாள் யாரும் இல்லைல்ல, அதான் என் அக்காட்ட கேட்டுட்டு நான் பாதுகாப்புக்கு வந்தேன். அக்கா போலீஸ் தான் அனுப்புறதா சொன்னாங்க, ஆனா அவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல, அதான் நான் வந்தேன். அப்போ நைட்டு ஃபுல்லா நீ இங்க வெளியிலே தான் அனுப்பியா மாமா? 5 மணி வரைக்கும் தான். அப்புறம் தான் அங்கே ஆள் நடமாட்டம்லாம் இருக்கும்ல, பிரச்சனை இல்லை. ஆள் நடமாட்டம் வர்றதுக்குள்ள நான் போயிடுவேன். நீ எனக்கு ஒரு 5 மணிக்குள்ள கால் பண்ணு சரியா? நான் சில டைம்ல தூங்கிடுவேன், அதுக்குதான் கால் பண்ணேன்னா நான் காலையில ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி போயிடுவேன் இங்கிருந்து. ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க, அதுக்குதான். அதுக்கு காலையில வரைக்கும் நீங்க நிக்கணுமா? இங்க ஒரே பனியா இருக்கு மாமா, நைட்டுக்கு குளிரும். வேண்டாம் மாமா, நீ என்ன வீட்டுக்கு போ. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடியே. இந்த குளிர் பனி வெயில் இதெல்லாம் பார்த்த உடம்பு தான், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. காலையில 5 மணி வரைக்கும் தானே, நான் இதோ காருக்குள்ளே இருந்துப்பேன். முன்பக்கமா நின்னா தெரியும், அதனாலதான் உங்க வீட்டு பின்னாடி நிக்கிறேன். கவலைப்படாதடி, ஒன்றும் செய்யாது. நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் போயிடுறேன். சரி உங்க வீட்டில் உங்க அம்மா முடிச்சிருவாங்க, நீ வீட்டுக்குள்ள போ. நான் போக மாட்டேன், நாங்க உன் கூட தான் இருப்பேன். ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி, நீ போ. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்கடி. நானே யாரும் எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னா பின்னாடி வந்து நிக்கிறேன். சொன்னா கேளு, நீ உள்ள போ. இல்ல மாமா, உன்னை மட்டும் இப்படி பனியில உட்கார வச்சுட்டு நான் உள்ள போய் என்ன பண்றது? அதெல்லாம் போக மாட்டேன், நான் உன் கூடயே இருக்கேன் மாமா. காலைல 5 மணிக்கு நீ வீட்டுக்கு போனது நானும் உள்ள போயிடுறேன். ஏய் உங்க அம்மா முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்டி, அதுதான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை இப்படி விட்டுட்டா போனா எனக்கு தூக்கமே வராது மாமா, சொன்னா கேளு. ஐயோ இவ ஒருத்தி அடம் முடிச்சா விட மாட்டா. சரிடி, யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்ண? பார்த்தா பார்த்துட்டு போறாங்க, நான் அங்கதான் நிப்பேன். போ மாமா, உன்னை மட்டும் என்ன தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏ நிலா, சொன்னா கேட்கவே மாட்டா. சரி நீ வா, நம்ம காருக்குள்ள போய் இருந்துப்போம். காருக்குள்ள போனா யாருக்கும் தெரியாது, இருட்டா வேற இருக்குல்ல. உள்ள இருந்தா வெளியில என்ன ஆள் பார்த்தா தெரியாது. வா நம்ம உள்ள போய்க்கலாம். காருக்குள்ளையா? ஆமாண்டி, இப்படியே வெளில நிக்க முடியுமா? யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்க. வா நம்ம காருக்குள்ள போவோம். வெளில பனியா வேற இருக்கு, நான் இருந்துப்பேன், உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியாதுல்ல. வா நம்ம காருக்குள்ள போய் இருப்போம். நான் என்ன சொன்னாலும் இப்ப நீ போகவும் மாட்டேன். போலாம். வா போலாம். என் அழகு பொண்டாட்டி, என் அழகு புருஷா. என்னடி பாக்குற? அது ஒன்றும் இல்லை மாமா, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்ல எல்லாம் ஏறினது இல்லைல்ல, அதான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி உன் கார்ல போனது இல்லையா?
இல்லை மாமா, நான் பஸ்ஸில் தான் போவேன். அப்புறம் எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு டிராக்டர் இருந்துச்சு. அந்த டிராக்டரில் எங்கள் அப்பா உழுவும் போது அதில் ஏறி உட்காந்துட்டு சுற்றுவேன். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த டிராக்டரை விற்றுட்டோம். எங்களுக்கு யாருக்கும் ஓட்ட தெரியாதுல்ல. நான் இந்த மாதிரி கார்லலாம் ஏறினது கிடையாது மாமா, அதான் பார்த்தேன். உண்மையாவே கார்ல போனது இல்லையாடி நீங்க? இல்லை மாமா, நாங்கள் போனதே கிடையாது. ஓ அப்படியா, சரி. நீ கவலைப்படாத. இனிமேல மாமா உனக்கு கார்ல வச்சு இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். உன்ன ரூபிய 2 பேரையும், சரியா? ஐ ஜாலி. சரி மாமா. அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரி இருக்குதுங்க. சரிடி, கூட்டு போறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க உங்களெல்லாம். இதெல்லாம் உனக்கு சின்னதாக தெரியுது மாமா. ஆனால் இப்படி எங்கள் வாழ்க்கையிலலாம் நடந்தது இல்லைல்ல. அப்போ இதை புதுசாக பார்க்கும்போது எங்களுக்கு பெருசாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். சரி பொண்டாட்டி, இந்த பொண்டாட்டியோட சின்ன ஆசையா இருந்தாலும் சரி, பெரிய ஆசையா இருந்தாலும் சரி, இந்த மாமா கண்டிப்பா செய்வேன், சரியா? உனக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். சரி மாமா. நிலா, இன்னைக்கு ரூபி என்ன கண்காங்க வச்சுட்டா தெரியுமா? என்ன என்னாச்சு மாமா? இன்னைக்கு அவளை கடத்திட்டு போனாங்கல்ல, அப்போ மாமா மாமான்னு கூப்பிட்டுருக்காடி. அவளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்ன நினைச்சிருப்பா. யாரு மேல நம்பிக்கை இருக்கோ அவங்கள தாண்டி உயிர் போற நேரத்துல நினைக்க தோணும். ஆனா அவ என்ன நினைச்சிருக்காடி, அவளுக்கு எனக்கு எத்தனை நாளடி பழக்கம், நாங்க எத்தனை நாள் தான் பேசியிருப்போம், கொஞ்ச நாள் இருக்குமா. ஆனா அதுக்குள்ள என் மேல இவ்வளவு உயிரா இருக்காடி. மாமா மாமான்னு கத்தியிருக்கா பாத்துக்க. எனக்கு அவ சொன்னதும் ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிட்டுடி. அவ்வளவு நம்பிக்கை என் மேல அவளுக்கு. நான் தான் சொன்னேனே மாமா, அவள் உன் மேலே உயிராக இருக்கான்ட்டு. நீ சொன்ன, நான் இல்லைங்கல. ஆனா இன்னைக்கு அதை நான் நேர்ல பார்த்தேன்டி. அவ்வளவு நம்பிக்கைடி என் மேல. நான் அவளை காப்பாத்துவேன்ட்டு அவளுக்கு அவ்வளவு தைரியம். அவங்ககிட்டே சொல்லியிருக்கா, என் மாமா வருவாரு, என் மாமா உங்களெல்லாம் அடிச்சுட்டு என்னை காப்பாத்திட்டு போவாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு இதை நினைக்கும் போது ஒரு மாதிரியா ஆயிட்டுடி. அவளை காப்பாத்தினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட மனசுலயோ கண்ணையோ பயமே இல்லை பாத்துக்க. அவங்கள நினைச்சு நேரம் ஒடியாந்து வந்து, மாமா இன்னும் 4 அடி இன்னும் போடு மாமா அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே ஓடல. அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. எதுக்குடி என் மேல இவ்வளவு அன்பா இருக்கா? அம்மா, அவளுக்கு உன்னென்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு. அதான் உன்னை மாமா மாமான்னு சுற்றி வர. ஆமாண்டி, இனிமேலு நான் கண் கொண்டு பார்த்துட்டேன்டி. இனிமேல ரூபிக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் மேல ஒரு தூசி கூட படாது பாரு. அவ பேசும்போதும் குழந்தை மாதிரி இருக்கு, அவள் நடந்துக்கிறது அப்படித்தான் இருக்கு. அவளை நான் எப்படி பாதுகாக்கிறேன்னு பாரு. இனிமேல அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது நான் இருக்கிற வரைக்கும். நீ அவளை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அவதான் எப்போ பார்த்தாலும் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே. ஆமாண்டி, குழந்தை அவ. உண்மையிலே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்போ என்ன? ஏய் ஏண்டி ஆரம்பிச்சிடாத. உன்னையும் தான் பிடிக்கும் போதுமா? அத்தியே உங்க 2 பேரும் சண்டையும் தீர்க்க முடியாது போலயே. யாரை ரொம்ப பிடிக்கும் உனக்கு? நம்ம தாய உங்க 2 பேரும் எனக்கு சரிசமமா தான் பிடிக்கும் போதுமா? அதுக்கு எதுக்கு எவ்வளவு பிடி? மாமா நம்ம யாரா மூக்கு வந்து நீங்க பேச நிப்பாட்டுடி. தெரியாதோ இல்ல உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். உழைச்சு நம்ம மறுபடியும் பேச மாட்டேன்னு சொன்னேன். உன்னை எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கல அந்த பையன் இருக்கட்டும். தூங்க புரியா? நீ தூங்க, நான் எப்படி உன்னை பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பேன். அச்சோ, சில தூக்கம் வந்துட்டா. சரி என்ன பண்ண? தூக்கம் வருது இல்ல, பண்ண முடியாது. சரி நீ மாமா இல்ல சாஞ்சு தூங்கு. நீங்க தூங்கல? நான் தூங்குனா யாரடி பாதுகாப்பா? எனக்கு தூக்கம் வராது. எங்க தூங்க? நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும்தான் முடியும் இன்னைக்கு. நீ தூங்குமா? தூங்கு. சரி மாமா, நான் தூங்குறேன். குழந்தையாட்டம் பேசுறா. முட்டை கண்ணி முன்னுக்கு லாய்க்கு கிடையாது. என்ன மாமா? ஒன்னும் இல்லடா என் தங்கம், என் பட்டு, என் செல்லம். தூங்குமா? இந்த மாமா தொல்லை சாஞ்சு நல்லா தூங்கு. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னா தூங்கிட்டா. இவளெல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. வீரா, கடைசி வரைக்கும் இவளுக்கு தாளாட்டு பாடுறது தாண்டா உனக்கு பொழப்பா இருக்க போது. மனசை தடப்படுத்திக்க. அங்க எல்லாவனையும் தூக்கி போட்டு மிதிச்சு சண்டை போட்டுட்டு வந்தேன். உடம்புலியோட ஏதோ ஒண்ணு கொடுப்பா வாங்கினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். இந்த பக்கி இந்த தூக்கம் தூங்குது. பார்த்து மெதுவா மெல்லமா தூங்குமா தாயா? தூங்கு. எல்லாம் என் நேரம். சரி, அதை ஒண்ணு நடக்காதே. தூங்குவோம் நம்மளும்.
ஏய் என்னாச்சு ஏய் குளிருது மாமா. இதுக்கு தான் சொன்னேன் இங்க வந்து படுக்காதுன்னு. கேட்கறாளா? ரொம்ப குளிர்தோ? ஆமா மாமா, குளிருது. சரி இரு வரேன். ஏய் இப்போ இப்போ பரவாயில்லையாடி? பரவாயில்ல மாமா. சரி சரி தூங்கு. சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். விடிஞ்சிட்டோ? ஏய் நிலா, ஏய் என்ன மாமா? என்னவா இங்க விடிஞ்சிட்டு எழுந்துடி முட்டை கண்ணி. போ மாமா. கொல்ல போறேன். உங்க அம்மா வந்து வாங்கடி. எழுந்துரு. விடிஞ்சிட்டா? இல்ல இப்பதான் இருட்டி இருக்கு. எழுந்துருடி ஃபர்ஸ்ட். விடிஞ்சிட்டோ? விடிஞ்சிட்டாவா? நல்ல தூக்கமா? பரவாயில்லடி, பேய் மாதிரி வந்து தூங்குறா. முட்டை கையெல்லாம் வலிக்குது எனக்கு. சாரி மாமா. சாரி பூரி நிக்கிட்டு போடி. நேரம் ஆயிட்டு. உங்க அம்மா முடிச்சிட போறாங்க. நான் போறேன். நீ போலையா மாமா? ஏன் சொல்ல மாட்டேன்? நான் தூங்கவே இல்லடி. நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் ஆபீஸ்க்கே போகணும். சிச்சோ, சாரி மாமா. நான் நல்லா தூங்கிட்டேன். அதான் தெரியுது நல்லா தூங்கிட்டேன்னு. சரிடி நீ போ. யாராச்சும் பாத்துட போறாங்க. ஆளுங்க வர்றதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள போயிடு. நான் போறேன் மாமா. மாமா, உனக்கு காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? என்ன கேட்ட? இல்ல மாமா, காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? கண்ணு முடிச்சிருப்பல, நைட்டு ஃபுல்லா டயர்டா இருப்ப, அதான். ஆமா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் பத்துக்க. அதனால எனக்கு இப்ப காஃபி வேணும். சரி மாமா, நான் எடுத்துட்டு வரேன். அந்த காஃபில அங்க போய் எடுக்க வேண்டாம். இங்கேயே கிடைக்கும் பத்துக்க. இங்கயா? இங்க எப்படி? இங்கேயே கிடைக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம். என்ன மாமா சொல்ற? அது கிட்ட வா, நான் உனக்கு காஃபி தரேன். பேச்சே சரியில்லை. இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போறேன். நீ வீட்டுல போய் காஃபி குடிச்சிக்க. ஏய் கொலை பண்ணிருக்கோம் பத்துக்க. நைட்டு பூரா கண்ணு முடிச்சு பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஒண்ணு கொடுக்காம போற. என்ன பண்ண போறீங்க? காஃபி குடிக்க போறேன். ஸ்பெஷல் காஃபி. எப்படி காஃபி டேஸ்டா இருந்துச்சா? உங்களை போ மாமா. ஏய் முட்டைக்கணி வா, இன்னொரு கப் காஃபி குடிக்கலாம். உள்ள பத்துக்கங்க. ஓடுற பாரு.